நம்ம ஸ்விம்மிங் பூல் வந்து க்ளீன் பண்ண போறோம். ஃப்ரெண்ட்ஸ், என்னாச்சுன்னா ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த ஒரு குட்டி விளாகா பார்க்கலாமா வாங்க. தோட்டத்துல அன்னைக்கு நல்லா வேலை செஞ்சுட்டு இருந்தோம். சரியான வெயில், சரி குளிக்கலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஸ்விம்மிங் பூலுக்கு வந்தா ஃபில்டர் மாதிரி இருக்கிற நம்ம தண்ணி அழுக்கு கலர்ல மாறிட்டு ஓகே க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தண்ணியை வடிகட்டுற கேப்ல நறுக்குன்னு ஒரு பலாப்பழம் பழத்திருந்து அதை ஒரு புடி பிடிச்சிட்டு அப்படியே க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். உள்ள இறங்கி அலசி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஏகப்பட்ட குப்பை கடந்துச்சு. அது கூடவே இணை பிரியாத நண்பர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு வழி ஆயிட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த வேலை கஷ்டமா இருக்குமா கேட்டீங்கன்னா ஒரு காலத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்டா இந்த வேலை செய்யறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா இப்ப என்னன்னு தெரியல, சீரியஸா வீடியோ எடுக்கிறதுனாலயா எதுக்குன்னே தெரியல, அவ்வளோ ஜாலியா வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து ஃபன் பண்ணி வந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தோம். இப்படி க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காமெடி வந்து ஞாபகம் வந்துச்சு. அதை ப்ளே பண்ணி காமிக்கிறேன். மெல்ல மெல்ல என்ன செவருக்கு வலிக்கும். அப்புறம் இந்த பீச்சும் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைனலா பாசி எல்லாத்தையும் வலிச்சு எடுத்து ஒண்ணு விடாம வந்து எல்லாத்தையும் வெளியே அள்ளி போட்டுட்டோம். அப்புறம் வாட்டர் வாஷ் பண்ணிட்டு தண்ணியை வந்து நிரப்ப ஆரம்பிச்சிட்டோம். சும்மாவே நம்ம ஸ்விம்மிங் பூல் தகன்னு இருக்கும். இதுல கிளீன் வேற பண்ணிருக்கு. இப்ப எப்படி இருக்குன்னு நமக்கே தெரியல. சோ யாரெல்லாம் ஆர்வமா இருக்கீங்களோ அவங்க வெயிட்டிங் அப் சொல்லிட்டு ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா வந்து நான் அப்டேட் பண்ணுவேன். அப்புறம் முக்கியமா நம்ம ஸ்விம்மிங் பூல்ல எத்தனை பேர் குளிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ மா பல வாழை ஸ்விம்மிங் பூல் அப்படின்னு ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்க. அதுல கொஞ்சம் பேருக்கோ இல்ல எல்லாருக்கும் சேர்த்தோ ஒரு விருந்து வச்சு சாப்பாடு போட்டு நல்லா என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஸோ பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். டாடா பை பாய். கணக்கு போடுதே ரெண்டும் தான்.